ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் நித்தியத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய தொடர்ந்த பதில்களுக்காக, தொடர்ந்து வருகின்ற அந்த கடிதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இன்றைக்கு நான் உங்களோடு யோசித்த ஒரு விஷயம், நீதிமொழிகள் என்ற புத்தகத்திலே 1வது அதிகாரம் 33வது வசனத்திலே, ஆனால் எனக்கு செவி கொடுப்பவன் எவனும் பாதுகாப்பாக வாழ்வான், அவன் தீமைக்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது, எனக்கு செவி கொடுப்பவன், கர்த்தருக்கு செவி கொடுப்பவன், அவனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இருக்குது, அவன் தீமைக்கு பயப்பட மாட்டான், அவன் அமைதலாயிருப்பான். அவன் வாழ்க்கையில் ஒரு பொறுமைக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இந்த பொறுமையை நாங்கள் வைத்து கொண்டு பொறுமையின்மைக்கு பக்கத்திலே நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஒரு விதத்தில் அவசரப்படுகின்ற ஒரு வாழ்க்கை முறையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இந்த வாழ்க்கை முறை அவசரத்தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான். தேவனுடைய கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாமல் இந்த அவசரம் எங்களுக்குள்ளே வந்து நிற்கிறது. அவசரம் வருகின்ற பொழுது தேவனை நம்ப மறுக்கிற ஒரு சந்தர்ப்பம். நான் காத்திருக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, காத்திருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் எனக்கு இப்போவே வேணும், எனக்கு இப்போவே வேணும் என்று அவசரப்படும் மனப்பான்மைக்குள்ளே எங்களை தள்ளிவிடுகிறது. அதனாலே கர்த்தருடைய காலக்கிரமத்தை நாங்கள் ஏற்க மறுக்கிறது. நான் காத்திருக்கிறதுக்கு எனக்கு முடியாது. அதே நேரத்தில் சோதனைகள் வருகின்ற பொழுது நான் அதிலிருந்து வெற்றி கொள்வதற்கு உடனடியான தேர்வை நான் நாடுகிறேன். இது 2வது. 3வது, துன்பங்கள் வருகின்ற பொழுது நான் கசப்படைகிறேன். எனக்கு சமீபத்திலேயும் ஒரு நண்பரை நான் சந்தித்தேன். அவர் சொல்கிறார், நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் எப்போ 45 வயசுக்கு பின்னுக்கு நான் வந்தேனோ, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதங்களை அவர் சொன்னார், அந்த மாதங்கள் வருகிற பொழுதெல்லாம் எனக்கு கசப்பாகத்தான் இருக்குது. ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குது, நான் ஏன் பிறந்தேங்கிறது தான் எனக்கு கேள்வியாக இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் கேட்டேன், நீங்கள் எந்த விதத்திலே வாழுகிறீர்கள் என்பது எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், துன்பங்கள் ஒரு காலகட்டத்தில் வருகின்ற பொழுது நாங்கள் கசப்படைக்கிறோமா? அதுதான் உண்மையானது. எப்போது என்ற கேள்வி எப்பொழுதுமே அவர்களுக்கு முன்னால் இருக்கிறதுனால அது ஒரு துன்பமாகத்தான் இருக்கிறது. எப்போ நடக்கும், எந்த விதத்தில் நடக்கும் என்ற ஒரு கேள்வியில் இருக்கிறார்கள். அதனாலே இந்த பொறுமையின்மை எண்ணத்தை கொண்டு வரும் என்று பிரசங்கி புஸ்தகம் சொல்லுகிறது. அது மூடத்தனத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறது. பிரசங்கி 7:9. அது மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லாமல் போகிற பொழுது அவனாலே மூடத்தனம் தான் நடக்கிறது. நிறைய பேர் பொறுமையோடு இருக்க வேண்டியவர்கள் இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் பொறுமை என்பது ஒரு விசேஷமான குணாதிசயம், பொறுமையை உண்டாக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எது? உபத்திரவம். இந்த உபத்திரவம் எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அது எங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யும். ஆனால் பொறுமையின்மை என்பது மோசமானது. பொறுமை இல்லாதது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்? கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியாமல் ஓடுறதுக்கு எங்களை தள்ளும். நானே இதை செஞ்சு முடிச்சிடுவேன் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருப்போம். அவசர முடிவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன? ஜெபிக்காமல், நான் மற்றவர்களுடைய ஆலோசிக்காமல், தீர்மானங்களை எடுக்காமல், நான் எனக்கு தெரிஞ்ச வழிகளில் நான் நடந்து அதுக்கு பின்னர் பெரிய வருத்தத்தை நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கு தெரியும், சமீபத்தில் ஒருவர் எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். மற்றவர்களோட யாரோடையும் அவர் பேசவில்லை. அவருக்கு ஒரு SMS வந்திருக்கிறது. அதிலே மிகப்பெரிய அவருக்கு பரிசு விழுந்திருக்குது என்று சொன்னார். நிறைய எச்சரிக்கைகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனாலும் அவர் மற்றவருடைய பேசாமல் அவர் மிகப்பெரிய அளவு பணத்தை அவர் கட்டி இருந்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். முடிவிலே அது ஒரு பொய்யான தகவல் என்பதை அறிந்து கொண்டோம். ஏமாற்றப்படுதல். ஏன்னால் அது அப்படிப்பட்ட அவசரமான முடிவுகளை எடுக்கிறது. நாளை வரக்கூடிய ஏமாற்றுதல்கள் வருது. அதே நேரத்தில் ஒரு சில பேர் ஒருவேளை இந்த பொறுமையின்மையினாலே நடந்து கடவுளை குறை சொல்லுகிறதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஏன்னா பொறுமை இன்மை எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அது மட்டும்தான் இருக்குது. ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? எனக்கு ஏன் இது நடந்தது? கர்த்தர் ஏன் என்னை மறந்துட்டார்? இந்த மாதிரியான கேள்விகள் எங்களுக்குள்ளே வருகிறப்பனாலே பொறுமையின்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒருவேளை இந்த பொறுமையின்மை இருக்கிறனால விசுவாசத்தை கூட நாங்கள் இழந்து போகிறோம். ஏன்? காத்திருக்க முடியாத நிலையில் நாங்கள் சில பேர் விசுவாசத்தையே நாங்கள் கைவிடுகிறோம். நான் எவ்வளவு காலம்தான் நான் காத்திருக்கிறது? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
நான் பழைய நிலைமைக்கே போகிறேன் என்று மக்கள் விசுவாசத்தை விட்டு போகிறதை பார்த்துட்ருக்குறோம். அதே நேரத்தில் கோபத்தை உண்டாக்குற ஒரு சூழலும் இருக்கிறது. பொறுமையின்மையின் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் பொறுமையற்றவன் மூடத்தனம் அனைத்தையும் வெளிப்படுத்துவான். நீதிமொழிகள் 14:29. கோபத்தை அவன் கட்டாயம் வெளிப்படுத்தியே தீர்வானாம். காரணம், அவனாலே பொறுமையின்மை, அவனால் பொறுத்திருக்க முடியாது. இந்த பொறுமையின்மையை நாங்கள் பார்க்குற பொழுது அது விசுவாசத்தை பற்றியும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எபிரேயர் 10:36 சொல்லியிருக்கிறது, பொறுமையானது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தத்தை அடையும் படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை அது பொறுமை, ஆனால் பொறுமையின்மை இருந்தால் அது மோசமானது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற பொழுது அது எங்களுக்கு தவறான ஒரு பக்கத்தை காட்டும். பொறுமையோடு காத்திருக்கிறது அவசியம். வேதாகமத்தில் சில உதாரணங்களை நான் சொன்னால், சாராள் அவள் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு பெண், ஆனால் அவள் சிரித்தாள். பொறுமையின்மை, அந்த பொறுமையின்மையினால கர்த்தர் என்னை பிள்ளை பெறாத படிக்கு அடைத்து விட்டார் என்று சொன்னார். ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே. அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்திருக்க வேணுமோ அதுக்காக காத்திருக்கவே இல்லை, பொறுமை இழந்து போனாள். பொறுமை இழந்ததினாலே தன்னுடைய வீட்டிலே அவள் வேறு ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். அவனுடைய முடிவு இஸ்மவேல் என்ற மனுஷன், ஒரு பையன் அந்த குடும்பத்திலே பிறக்க வேண்டி வந்தது. அது பெரிய அளவு போராட்டங்களை அது கொண்டு வந்தது. அவள் உண்மையாகவே என்ன நடந்திருக்க வேண்டும் என்றால் அவள் இன்னும் ஒரு 14 வருடங்கள் காத்திருந்திருக்க வேணும். ஆனால் அது நடக்கவே இல்லை. அவள் அதுக்கு முன்பதாகவே இந்த காரியத்தில் ஈடுபட்டதினாலே ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தாள். அது மட்டுமில்லை, சவுல் ராஜாவும் அவர் பலி செலுத்த அவசரப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார். பொறுமை காக்க இல்லை, தீர்க்கதரிசி வருவதற்காக காத்திருக்கல. சாமுவேல் வாரத்துக்கு சில நாட்கள் இருந்தது. ஆனாலும் சாமுவேல் வாரத்துக்கு முன்னாடியே அவன் பலி செலுத்தினான். மக்களுடைய பக்கத்திலே தான் தனி தீர்மானம் எடுத்து அந்த பொறுமைக்கு பக்கத்தில் நிற்க முடியாமல் அவன் பொறுமையின்மையை அவன் சுமந்து கொண்டு போனதினாலே அவனுடைய முடிவு அவனுடைய முட்டாள்தனமாக அவனுடைய ராஜ்யம் அவனிடத்திலிருந்து எடுப்பிக்கப்பட்டது என்றுதான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே காத்திருக்கிறது என்றது அவசியமானது. ஆனால் இன்றைக்கு நிறைய நேரங்களில் இந்த காத்திருப்பு என்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார்கள். கர்த்தருடைய பக்கத்தில் பேசப்போன மோசே வரலையே என்கிற நினைப்பிலே இருந்தவர்கள் தங்களை வழிநடத்துவதற்காக அவர்கள் தவறான கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார்களாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல்கள் எங்களிடத்தில் வருகின்ற பொழுது பொறுமைக்கும் பொறுமையின்மைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை பொறுமை இல்லாமல் இருந்தால் அதனுடைய விளைவு மோசம். ஏசாயா என்ற ஒரு மனுஷன், அவன் பசியில் பொறுமையாக இழந்து போனான். பொறுமையாக இருந்திருந்தால் அவனுடைய சிரேஷ்ட பாத்திரத்தை அவன் இழந்து போயிருக்க மாட்டான். ஆனால் அந்த பொறுமையோடு இருக்கிறது முடியாமல் பொறுமை இன்மைக்கு அவன் விழுந்து போனதுனாலே அது மோசமானது. யோனா பொறுமையாக இருந்திருக்கணும். அவன் நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் அழைத்திருந்தார். ஆனால் அவன் அந்த பயணத்தை தள்ளிவிட்டு பொறுமை இழந்து அவன் தார்ஷீஸ் என்ற பட்டணத்துக்கு போனான். அது மாத்திரமல்ல, மக்கள் இந்த மாதிரியான தன்மைகளிலே விழுந்து போகிற பொழுது என்ன செய்யலாம்? தேவனுடைய பக்கத்தில் இருந்து பொறுமையை காட்டின நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் யார்? ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான். கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அவனை வெளிப்படுவதற்காக 25 வருடங்களுக்கு மேலாக அவனோட கூட இருந்து அவன் காத்திருந்தான். அந்த காத்திருந்ததன் விளைவாக அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஈசாக்கு என்று சொல்லி. ஜோசப் அதிகமான வருஷங்கள் அவன் காத்திருந்தான். அவன் 13 வருஷங்கள் சிறையில் இருந்த ஒருவனாக இருந்தான், அடிமை போல இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று தான் வேதம் சொல்கிறது. யோபு, அவனுடைய உடலும் குடும்பம் முழுவதும் இழந்து போனது. ஆனாலும் அவன் விசுவாசத்தை விடவே இல்லை, காத்திருந்தான், பொறுமையோடு இருந்தான். பொறுமை இன்மையை வருகின்ற பொழுது அது மோசமானது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? காத்திருத்தலை நான் ஒரு தியானமாக செயல்படுத்து. ஒவ்வொரு நாளும் தியானி. 2வது, வேதத்தின் வாக்குறுதிகளை நாங்கள் தினமும் நினைவுபடுத்துறது அவசியமா? அது எங்களுக்கு தேவையானது. அது கர்த்தருடைய வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகின்ற பொழுது நான் பொறுமையோடு ஓடுவதற்கு எனக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்திலே நான் ஜபிக்கிறதிலே நான் குறைவில்லவனாக மாற தேவையில்லை. எப்பொழுதுமே நான் ஜபித்து நான் சிறிய சிறிய விஷயங்கள்லையும் நான் காத்திருக்க பழகிறது அவசியம். ஒரு வேளை பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே பொறுமையின்மை இன்றைக்கு மோசமான விளைவுகளை தருகிறது.
ஒருவேளை பொறுமை இன்மையினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து பொறுமையோடு நாங்கள் காத்திருப்போம். பொறுமை இன்மைக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் அது மோசமானது, அபத்தமானது, எங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க வைக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பொறுத்திருந்து அவரோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் எப்பொழுதுமே நித்திய வாழ்க்கையும் தருகிறாராம்.